மகாபாரதத்துல பீமனுக்கு தன்னுடைய பலம் மேல நம்பிக்கையும் கர்வமும் ஒரு கட்டத்துல ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனால ஒரு தடவை ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான குரங்கு குறுக்க படுத்திருந்துச்சு. அதோட வால் பார்த்தீங்கன்னா பீமன் போற வழியை மறைச்ச மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த பீமன், ஏ குரங்கே, உன்னோட வாளை இங்கிருந்து எடு, நான் இந்த இடத்த தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த வயசான குரங்கு, எனக்கு ரொம்பவே வயசானதுனால என்னோட வாளை கூட என்னால் தூக்க முடியல, நீ வேணா என் வாளை தூக்கி ஓரம் போட்டுட்டு நீ வந்த வழியாவே போவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே பீமன் வந்து தன் பலம் மேல இருக்கிற நம்பிக்கையினால பார்த்தீங்கன்னா அந்த குரங்கோட வாளை எடுத்து ஓடம் போட முயற்சி பண்ணாரு. ஆனா எவ்வளவு பலம் பீமன் கிட்ட இருந்தாலும் அந்த குரங்கோட வாளை ஒரு இன்ச்சு கூட இந்த ஒரு பீமரால நகர்த்தவே முடியல. அப்பதான் பீமருக்கு வந்து தான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது உணர்ந்துச்சு. தான் பல மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால தன்னால எதையுமே சாதிக்க முடியும் ரொம்ப திமிரா வந்து இந்த குரங்கு கிட்ட பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அப்பதான் அந்த குரங்கு தன்னுடைய உண்மையான உருவத்தை காமிச்சுது. அப்படி உருவமா அறி வந்தது ஹனுமன். ஹனுமன் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வாயுபுத்திரன். அதே நேரத்தில் பீமனுமே வாயுபுத்திரன் தான். கிட்டத்தட்ட வந்து ஹனுமனும் இந்த பீமனும் அண்ணன் தம்பி மாதிரியான உறவு முறையில் தான் வருவாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்ட பீமன், அண்ணா என்னால் வந்து இப்படி ஒரு நேரத்தில் உங்களை பார்க்க முடியுன்ற நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். அதனால் ரொம்பவே சந்தோஷப்பட்ட ஹனுமன், நீ என்னோட தம்பி அப்படிங்கிற காரணத்தினால உனக்கு வந்து நடக்கக்கூடிய குருஷேத்திர யுத்தத்தில் நான் வந்து உதவி செய்வேன், அர்ஜுனனுடைய தேர்கொடியிலிருந்து உங்களுடைய வெற்றிக்கு நான் உதவி செஞ்சே தீருவேன் அப்படின்னு மகாபாரதத்தில் ஹனுமன் இந்த ஒரு காரணத்தினால பீமனோட கர்வத்தை அழிச்சது மட்டும் இல்லாமல் அர்ஜுனருக்கும் உதவி செஞ்சிருப்பாரு.